ජනාධිපතිතුමා මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා සමග රාජ්‍ය නායකයන් සිදු වුණා. பிரசித்தி பெற்ற நாடுகளின் அரசு தலைவர்கள் பலர் ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியதுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட மஹிந்த அமரவீர இலங்கையில் 2 கட்சிகள் இணைந்து ஆட்சி செய்வது தொடர்பாகவே அதிகமாக பேசப்பட்டதாக குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறான ஒரு ஆட்சி முறையினை உலக நாடுகள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ள முடியும் என பலர் சுட்டிக்காட்டியதாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கடந்த காலங்களில் இலங்கை விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து நின்றதை அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த நாடுகள் இன்று இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கு எதிராக இருந்து வந்த சர்வதேச விசாரணைகள், மின்சார கதிரை விடயம் மற்றும் ஏனைய சர்வதேச பிரச்சனைகளிலிருந்து இலங்கை விடுவிக்கப்பட்டிருப்பதாக மஹிந்த அமரவீர தெரிவித்தார். குறிப்பாக இனங்களிடையில் நிலவி வந்த பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்தினால் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்தோடு ஐரோப்பாவிற்கான மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று மற்ற ஏற்றுமதி பொருட்கள் சிலவற்றிற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் நீக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் இலங்கையின் பொருளாதார நிலை அபிவிருத்தி அடைவதற்கு வழிவகுக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இதன் போது தெரிவித்தார். මේ වතාවෙත් අපිට මේ G7 සමුළුවට ආරාධනය කිරීමේ පටන් ඒ දැක්වුණු සැලකිලි අපේ රටට අපි රටක් විදියට ආඩම්බර වෙන්න අවශ්‍යයි කියන එක තමයි මම සඳහන් කරන්නේ.